ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பையனுக்கு ஸ்கூல் முடிச்சிட்டதுனால அம்மா ஊருக்கு போயிட்டான். ஸோ நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான். ஒரே இடத்துல நிலையா இல்லை. மாமியார் வீடு அப்புறம் இங்கே ஆலங்குளம் அப்படின்னு மாறி மாறி இருந்துகிட்ருக்கேன். ஸோ வீட்டில் எந்த காயும் இல்லை, எதுவுமே வாங்கலை. சரி, ஓகே, எப்போயாவது தானே இங்கே வரோம் அப்படின்றதுனால ஸோ அன்றைக்கி இருந்ததை வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு பருப்பு இருந்துச்சு. ஸோ அதனால் பருப்பு குழம்பு தான் பண்ணியிருந்தேன். நார்மலாக வெத்து பருப்பு மாதிரி வச்சுட்டு அது கூடவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தக்காளி வெங்காயம் வதக்கி வைப்பேன் இல்லையா, ஆல்ரெடி நான் ரசம் வச்சாலும் இது தான் வைப்பேன். ஸோ பருப்பு குழம்பு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே வச்சாச்சு. இது வந்து தேங்காய் பூ திருப்பி போட்டு தான் நான் வைப்பேன். தேங்காய் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்றதுனால தேங்காய் பூவும் திருப்பி போட்டுக்கிட்டேன். ஒரு வேளை இல்லைன்னா போட்டிருந்துருக்க மாட்டேன். ஸ்டடியாக வந்து நான் ஆலங்குளத்தில் இல்லவே இல்லை. அதனால் வெஜிடபிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே இல்லை எதுவுமே. க்ராசரிஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குது. இந்த பருப்பு அப்புறம் கடுகு சீரகம் மாதிரி ஐட்டங்கள்ஸ் மட்டும் கொஞ்சம் கிடக்கு. சரி, இருக்கிறத வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்றதுனால அப்படியே ஓடிடுச்சு. எப்படியும் இன்னும் 2 நாள் தான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாப்பா பார்க்குறதுக்காக அத்தையோட ஊருக்கு தான் போகிறேன், ஹஸ்பண்டோட ஊருக்கு. சரின்னு அன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வரும்போது ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரலாம், ஏன்னா அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவும் கிடச்சிது லூஸில். அது ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிட்டேன். இந்த டாட்டா குளுக்கோ ப்ளஸ் வந்து முன்னாடி படிக்கிறப்பெல்லாம் வந்து அதிகமாக குடிச்சிட்ருப்பேன். ஸோ எனக்கு பார்த்தது குடிக்கணும்னு தோணுச்சு. அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த சோப்பு வந்து என்னோடய நாத்தனார் கொஞ்சம் வாங்க சொன்னாங்க. அதோட மறுநாள் காலையில் செய்கிறதுக்காக சேமியா வாங்கிக்கிட்டேன். இந்த சாக்லேட் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அந்த கடையில் பார்த்தேன், சரி வாங்கலான்ட்டு நான் எனக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸும் வாங்கிக்கிட்டேன். மறுநாள் சமைக்கிறதுக்கான திங்ஸை விட நான் இப்போ சாப்பிட்றதுக்கான திங்ஸ் தான் நிறையா வாங்கி வச்சுருந்துருப்பேன். வரும்போதே ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் துணியெல்லாம் அயர்ன் பண்ண கொடுத்துருந்தாங்க. இது வாங்காமல் ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சு, ஏன்னா வரவே இல்லைல்ல, அதனால் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன் இதையும். இந்த துணியை கொடுத்தே ஒரு 20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அயர்ன் பண்ணுறதுக்கு கொடுத்து. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்து மிஷின்லலாம் துவைக்கிறதுக்கு துணியும் போட்டு முடிச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஜூஸு, அதுக்கப்புறம் 5 ஸ்டார், அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஃபெராரோ ரோச்சர் அந்த சாக்லேட் வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், சந்தோஷமாக இருந்தேன்.